ஒரு காலத்தில் நம் வீடுகளில் உணவு என்பது வெறும் பசியார் அல்ல, அது ஒரு மருந்து. செக்கு, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவை நம் வாழ்வின் ஒரு பகுதி. இயற்கையாக எடுக்கப்பட்ட எண்ணெய்கள் இருந்தது சுவையும் ஆரோக்கியமும் தலைமுறைகள் நம்பிய வாழ்க்கை முறையும். ஆனால் காலம் மாறியது, தொழிற்சாலைகள் வந்தது, இயற்கையை மாற்றி ரசாயன முறையில் உருவானது ரிபைன் ஆயில். அதிக வெப்பம், ரசாயன சுத்திகரிப்பு, நீண்ட கால சேமிப்பு, இதுவே புதிய உலகின் சமையல் எண்ணெயாக மாறியது. மக்களின் ஆரோக்கியத்தை விட சந்தை லாபம் பெரியதாக மாறியது. மக்களின் சமையலறை மெதுவாக தொழில்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. இதுதான் புதிய தலைமுறையின் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஆயில். மெல்ல நம் பாரம்பரிய எண்ணெய்கள் பழமையானவை என்று மக்களிடம் விதைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இவையெல்லாம் பழைய தலைமுறையின் பொருளாக காட்டப்பட்டது. அதன் பின்னர் ஃபாஸ்ட் ஃபுட், பாக்கெட் உணவுகள், மீண்டும் மீண்டும் பொரித்த எண்ணெய்கள் நம் வாழ்க்கையில் புகுந்தன. ஒரே எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடாக்கும் பழக்கம் உடலுக்குள் அமைதியான விஷமாக மாறியது. இதய நோய், நீரிழிவு, உடல் பருமன், கொழுப்பு, கல்லீரல், நவீன வாழ்க்கை முறை புதிய நோய்களை உருவாக்கத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அரிதாக இருந்த நோய்கள் இன்று சாதாரணமாக மாறிவிட்டன. என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. கவலைப்படாதீங்க அம்மா. அதலால் மீண்டும் கடலை எண்ணெய், இயற்கை சத்துகளால் நிறைந்த நம் பாரம்பரிய சமையல் பக்கம் திரும்பியது. பாருங்கள், இயற்கை எண்ணெய் எப்படி மனம் வீசுகிறது. இதுதான் நமது பாரம்பரிய சுவை. குழந்தைகளே, இந்த உணவை ருசித்து பாருங்கள். பாரம்பரிய உணவுகளும் மீண்டும் உயிர் பெற்றன. இயற்கைக்கு அருகில் வாழ்வது உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புதிய உயிர். பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறிய பேர் எப்படி ஃபீல் பண்றீங்க? முன்னாடி சோர்வா இருந்தேன், இப்போ ராஜா மாதிரி இருக்கேன். இயற்கை உடலுக்கு புதிய உயிர் கொடுக்கலாம். மாத்திரை இல்லாம தூங்க முடியாது, இப்போ அதுவே குறைஞ்சிடுச்சு. சிறிய மாற்றம், பெரிய ஆரோக்கியம். ஆரோக்கியம் மருத்துவமனையில் தொடங்காது, சமையலறையில் தொடங்குகிறது. இயற்கைக்கு திரும்புவோம், பாரம்பரியத்தை காப்போம்.